ஆஸ்ட்ரோ டிவி அனுஷிய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த பராபவ வருட தமிழ் புத்தாண்டானது 14/4/2026 அன்று பாருங்க பிறக்கிறது. அதாவது தனுசு லக்கணத்தில் சதய நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமை துவாதசி திதியில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அப்போ 14/4/2026 முதல் ஒரு வருஷம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரூட்டு கிளியர் ஆக போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியையும் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவானையும் குரு பகவான் பார்க்க இருக்கிறார் இந்த பராபவ வருஷத்தில். அதாவது இன்னும் சொல்ல போனால், இந்த பராபவ வருஷம் ஆரம்பித்து 45 நாட்களுக்கு பிறகு, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்ச பலத்தில் அமர்ந்து உங்கள் ராசியையும் உங்கள் ராசிக்கு அதிபதியும் பார்க்க இருக்கிறார். உங்கள் ராசியை 7ஆம் பார்வையாலும் உங்கள் ராசிக்கு அதிபதியை 9ஆம் பார்வையாலும் குரு பகவான் பார்க்க இருக்கிறார். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்து விட்டது. மகர ராசிக்காரர்கள் இனிமேல் எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாக இருந்ததோ அந்த தடையெல்லாம் விலகி இருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு. முக்கியமாக பாருங்கள், உங்கள் ராசியை குரு பார்க்கறதுனால மகர ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அப்போ உடல் ரீதியாக எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த பராபவ வருஷத்தில். அதுவும் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து ஒரு 45 நாட்களுக்கு பிறகு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்கள், குரு பகவானின் பார்வை மகர ராசிக்காரர்களுக்கு நேரடியாக விழ இருக்கிறது. உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் குரு பகவான் வீட்டில் இருந்து அந்த குரு பகவான் உச்சமிட்டு உங்கள் ராசி அதிபதியையும் பார்க்க இருக்கிறார். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இதைவிட ஒரு சிறப்பான காலம் கிடைக்காது. இந்த பராபவ வருடம் ஒரு மிகச்சிறந்த வருடமாக கட்டாயம் விளங்கும். இந்த தமிழ் புத்தாண்டு என்னைக்கு ஆரம்பிக்குதோ அதிலிருந்து 45 நாட்களுக்கு பிறகு பாருங்கள், மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு. அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெற இருக்கிறது. இந்த பராபவ வருஷத்தில் தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து ஒரு 45 நாட்களுக்கு பிறகு பாருங்கள், முழு ராஜபார்வை மகர ராசிக்காரர்களுக்கு, மகர ராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, நல்ல ஒரு வரன், நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வரன் பாருங்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதே போல் புது வேலை, இதனால் வரையும் வேலை இல்லைன்னா கூட இந்த வருஷத்தில் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஏன் அப்படின்னா, உங்கள் ராசியையும் குரு பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு அதிபதியையும் குரு பார்க்குறாரு. சனி பகவான் தொழில்காரகன், காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி. அப்போ சனி பகவானையும் குரு பார்க்குறாரு. குருவுக்கு கோணத்தில் சனி, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவானுக்கு கோணத்தில் குரு பகவான். இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு வருடம். இந்த பராபவ வருஷத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து 45 நாட்களுக்கு பிறகு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் படிப்படியாக நடக்க ஆரம்பித்து விடும். அப்போ ரூட்டு கிளியர் ஆகிடும் உங்களுக்கு. உங்கள் ஆசையெல்லாம் இந்த வருஷத்தில் நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரர்களுக்கு. அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு உயர்ந்த பதவிகள் தேடி வரும், அதிகார பதவிகள் தேடி வரும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், முக்கியமாக வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும், உங்களுடைய முயற்சிகள் வெற்றியில் முடியும். நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். நீண்ட காலம் உயர் பதவி இல்லாதவங்களுக்கு உயர் பதவி இருக்கும். இன்க்ரிமெண்ட் எல்லாம் அதிகரிக்கும். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அதிகரிக்கும், உயர் பதவி தேடி வரும், உத்தியோகத்தில் இருந்த கஷ்டங்கள் மாறும். உங்களுக்கு உத்தியோகத்தில் தொல்லை கொடுத்தவர்கள்லாம் வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க. அதே போல் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருந்த கஷ்டங்கள்லாம் மாறிடும். இப்படி பாருங்கள், உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய அதிர்ஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். நிறைய பேருக்கு பாருங்கள், மகர ராசிக்காரர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். இந்த 2026-27 இந்த பராபவ வருஷத்தில் உங்களுக்கு அரசாங்க வேலை கட்டாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, உங்கள் ராசியையும் குரு பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு அதிபதியையும் குரு பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் குரு பகவான் வீட்டில் இருக்கிறார். குரு உச்சம் இருக்கிறார் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து. அப்போ இந்த பராபவ வருஷத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ஒரு முக்கியமான ராசின்னா அது மகர ராசி தான். மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய கொடுப்பனை. வாழ்க்கையில் இது நாள் வரையும் சாதிக்காத சில விஷயங்கள் எல்லாம் சாதிக்க போகிறீங்க. ஏன் அப்படின்னா, உங்கள் ராசியும் குரு பார்க்க போகிறாரு,
உங்கள் ராசிக்கு அதிபதியையும் குரு பார்க்க போகிறார். குரு பார்த்துட்டாலே பாருங்க, அத்தனை தோஷங்களும் விலகிவிடும், அத்தனை கஷ்டங்களும் விலகிவிடும். சூரியனை கண்ட பழி போல எல்லாமே ஓடிவிடும் உங்களை விட்டு, கஷ்டங்கள்லாம் உங்களை விட்டு மறைந்து விடும். உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், நீங்கள் எதையெல்லாம் நோக்கி ஓடுறீங்களோ அது எல்லாமே கிடைத்து விடும். உங்களுடைய முயற்சி வெற்றியில் முடியும். புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணுமா பாருங்கள், கட்டாயம் தொடங்க முடியும். ஒரு பிரசித்தி, பேரு, புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் தேடி வருங்க இந்த பராபவ வருஷத்தில். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே ஒரு 45 நாள் கழித்து பாருங்கள், ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு குரு பகவானின் பார்வை பெற இருக்கிறது. குரு பகவான் 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். அப்போ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பாருங்கள், நிறைய மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். மருத்துவத்துறைக்கெல்லாம் யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் மருத்துவத்துறையில் வெற்றி பெற முடியும். மருத்துவத்துறையில் சேர்ந்து படிக்க முடியும். வெளிநாடு போய் ஏதாவது மருத்துவம் படிக்கணும், கம்ப்யூட்டர் படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா அந்த ஆசைகள்லாம் பூர்த்தியாகும். அதே போல் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் ஒரு தீர்வு கிடைக்கும். குடும்பமே அமையலைங்க நீண்ட காலமாக அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குடும்பம் அமைஞ்சிருங்க. நீங்கள் எதிர்பார்த்தது மாதிரியே அமையும். அப்போ உங்கள் ஆசை நிறைவேறப் போகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து ஒரு கொஞ்ச நாட்கள்லேயே பாருங்கள், உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேற இருக்கிறது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், நல்ல பணப்புழக்கம், சொந்த தொழிலில் விருத்தி, வியாபாரத்தில் அதிர்ஷ்டம், உத்தியோகத்தில் முன்னேற்றம், நல்ல பணவரவு, சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், கௌரவ பதவிகள், தலைநிமிர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள். இன்னும் சொல்லப்போனால் அரசியலில் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த பராபவ வருஷம் அமையுங்க. அப்போ மகர ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக மாற இருக்கிறது. நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்களோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதே போல் வயதானவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். நல்ல உடல் பலத்தை கொடுக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புது வேலை கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள், நீண்ட காலமாக தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் இனிமேல் நடந்தேறும். அதனால் மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகளை நினைத்து பெருமைப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏன் அப்படின்னா புத்திரக்காரகன் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் இந்த பராபவ வருஷத்தில். அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து பாருங்கள், உங்களுக்கு குரு பகவானின் பார்வை கிடைக்க இருக்கிறது. அப்போ பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். குரு பகவான் தனக்காரகன், அப்போ உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். குரு பகவான் கௌரவக்காரகன், அப்போ கௌரவ பதவி தேடி வரும், உயர்ந்த பதவிகள் தேடி வரும். அப்போ வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், இப்படி எல்லாவற்றிலும் நிறைய அதிர்ஷ்டத்தை பார்க்க போகிறீங்க மகர ராசிக்காரர்கள் இந்த பராபவ வருஷத்தில். அதே போல் வெளிநாடு போய் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், குடும்பத்தோடு வெளிநாடு போய் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இப்படியெல்லாம் உங்களுக்கு இந்த பராபவ வருஷத்தில் கிடைக்கும். அப்போ வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்னைக்கு ஆரம்பிக்கிறதோ அன்னையிலேருந்து 45 நாள் கழித்து குரு பகவான் என்னைக்கு பார்க்க இருக்கிறாரோ அன்னையிலேருந்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆரம்பமாகும். அப்போ இந்த வருஷத்தில் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறிடுங்க. நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கணும் அப்படிங்கிறீங்களோ கட்டாயம் இறங்கலாம். புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணுமா உடனே ஆரம்பிங்க. புதுசாக ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கணுமா உடனே ஆரம்பிங்க. புதுசாக வீடு கட்டணுமா ஆரம்பிச்சிருங்க இந்த வருஷத்தில். அப்போ இந்த வருடம் ஒரு பொன்னான வருடமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த வழியில் போனாலுமே எல்லா வழியும் கிளியராக இருக்கும். உங்களுக்கு எந்த தடையும் இருக்காது. இந்த ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து குரு பகவான் என்னைக்கு ராசியை பார்க்க ஆரம்பிக்கிறாரோ அன்னையிலேருந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வுங்கிறது கிடைத்துவிடும். அப்போ துணிச்சலாக எந்த ஒரு காரியத்திலையும் இந்த வருஷத்தில் நீங்கள் இறங்க முடியும். இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல தசாபதிகள் இருந்தால் இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ மீனத்தில் இருக்கிறார். மீனத்தில் உங்களுக்கு பிறப்பு காலத்தில் பாருங்கள் குருவோ சுக்கிரனோ இருந்தால் இன்னும் பாருங்கள் உங்களுக்கு 100 மதிப்பெண் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 100% பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அப்போ மிகப்பெரிய பதவிகள் உங்களை தேடி வரப்போகிறது. பணத்தை கட்டுக்கட்டாக பார்க்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்க இருக்கிறது. அதே போல் முக்கியமாக மனசில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் விலகி இருக்கிறது. மன அழுத்தம் சுத்தமாக பாருங்கள் உங்களை விட்டு விலகி இருக்கிறது. அப்போ உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அத்தனை கஷ்டங்களும் விலகி மனசில் ஒரு சந்தோஷம், ஒரு புத்துணர்ச்சி, இதெல்லாம் இந்த பராபவ வருஷத்தில் பார்க்க முடியும். மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய அனைத்து தொல்லைகளும் விலகி இருக்கிறது உங்களை விட்டு.
ஏன் அப்படின்னா குரு பகவான் உங்களை உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். உங்களுக்கு பட்டம் பதவிகள் தேடி வர இருக்கிறது, கௌரவம் உங்களை தேடி வர இருக்கிறது, நினைத்தது வாழ்க்கையில் நிறைவேற இருக்கிறது. இனிவரும் காலம் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட ஆண்டாக கட்டாயம் இருக்கும் 100%. மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்னி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.